அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் அதிகம் வருதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போய் பார்த்துருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா ப்ரொஃபைல் லைட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. கக்கூஸ் வரைக்குமே ப்ரொஃபைல் லைட் தான் பண்ணி குடுத்துருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல மொத்தம் ரூ. 2,50,000 பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் லைட் மட்டும் பண்ணி குடுத்துருக்கான். அவங்களோட வீடியோ வந்து போடாண்டான்னு சொன்னனால தான் நான் அந்த அவங்களோட வீடியோ நான் எடுக்கல. அது பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 2,50,000 வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே இவங்க கையில குடுத்துட்டாங்க. அதில 5 பைசா கூட பெண்டிங் இல்லாம கரெக்ட்டா பண்ணி குடுத்துட்டாங்க. ஆனா, அவங்க பண்ணி குடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் லைட் பாயிண்ட் குடுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து நம்ம ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒயர் போட்டிருப்போம். நம்ம டியூப் லைட் போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வச்சிருப்போம். அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு, நான் ஒயர்ல வந்து நான் மிச்சம் பிடிச்சு தாரேன் அப்படின்னு. அதாவது என்ன பண்ணீங்கன்னா, அந்த ஒயர் போடுற காசை வந்து நீங்க இதுல செலவு பண்ணுங்க. வீடு அட்டகாசமா இருக்கும்னு சொல்லி, மொத்த அமௌண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் லைட்ல போட வச்சுட்டாங்க. அப்படி போட வச்சு என்ன ஆகி போச்சுன்னா, கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ரூ. 18,000 கரண்ட் பில் வந்திருக்கு. அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து டிசி கரண்ட்ல எப்படி ரூ. 18,000 வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து அத தப்பு கணக்கு போட்டு நீங்க வந்து அது வந்து 12 வால்ட் அதில் கரண்ட் பில் கம்மியாக வரும். அப்படிலாம் கிடையாது. கரண்ட் பில் கண்டிப்பாக கூட தான் வரும். ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு கணக்கு உண்டு. அது யாருக்கா உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவில்